திரு ராமசுப்ரமணியன் உங்கள்கிட்ட வர திரு தமிழ்மணி உங்கள் கருத்தையும் கேட்கணும். அதில் திரு ராமசுப்ரமணியன் அவர் ஒரு மொழிக்கான அல்லது தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் எந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு அவர் பேசுறாரு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறதும் அதை பேச வேண்டியது அவசியம் இல்லையா? அதை விட்டுட்டு அடுத்தது எப்படி போறது அப்படின்னு கேட்குறேன். இல்ல திரு மணியரசன் அவர் பேசுறது நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அந்த உணர்வின் காரணமாக, தமிழ் உணர்வின் காரணமாக, தமிழ்நாட்டின் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அவர் பேசலாம். ஆனா பிராக்டிக்கலா பேசுவோம். இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு வருதுன்னா ஒரு தனியார் துறை போன இப்ப எதுக்கு சார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய மீட்லாம் போடுறது, குளோபல் மீட்னு வராங்க. அப்புறம் இங்கே லோக்கல்லே இருக்கிறவங்களே நிறைய பேர் நீங்க அங்கேருந்து வாங்க இங்கேருந்து வாங்க, இங்கேருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போய் நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? இங்கே நாம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த பிரைவேட் பீப்புளுக்கு அவங்க he has got right to recruit whoever he considered as right. அதை விட்டுட்டு நாம இல்லை இப்படி பண்ண முடியாதுன்னு சொன்ன நீங்க முதல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அந்த ரிசர்வேஷனை பண்ண முடியும். பப்ளிக் செக்டர் இப்ப நெய்வேலியை பத்தி கேட்கிறாரு, நெய்வேலி நீங்க பண்ண முடிஞ்சதா? அது நீ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தானே, அதுக்கு நீங்க ஏதாவது ரிசர்வேஷன் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்ற. எனக்கு நல்லா தெரியும். இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல போனா முன்னாடிலாம் இட்லி வடையெல்லாம் சாப்பிடலாம். இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லாம் நார்தன் ஐட்டம்ஸ் தான் அங்க கிடைக்கிறது. அந்த கேன்டீன்ல போனா திருப்பூர்லயே பாவ பஜ்ஜி தான் சார் விக்கிறாங்க. அததான் சார் சொல்றேன். சார் கிராமத்திலே பாவ பஜ்ஜி வருது. சரி, அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அந்த மாதிரி நீங்க மார்க்கெட் தேவைக்கு அது மாறுது. உணவு பழக்கம் அல்ல சார். நீங்க அங்க நீங்க போய் அங்க இட்லி கேட்டீங்கன்னா கிடையாது, வடை கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க நார்தன் சைட்ல தான் கிடைக்கிறது. ஏன்னா அங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நார்த் இந்தியன் பீப்புள். நான் அதெல்லாம் அதாவது நீங்க முதல்ல பப்ளிக் செக்டார்லயும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்லயும் கவர்மெண்ட்லயும் நீங்க கொண்டு வாங்க. அதை நான் பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க என்ன பிரைவேட் நீங்க வாங்க ரத்ன கம்பளம் போடுறோம், இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, எங்க தமிழ்நாடு வளர வேண்டும், அந்த கர்நாடகா வளர வேண்டும் எல்லாரும் சொன்னாங்கன்னா அப்ப நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இல்ல லோக்கல் பீப்புள் தான் ₹1 வரமாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பிரசிடென்ட் போட்டு இங்க லோக்கல் பீப்புளை ஒண்டி தான் நீங்க ரெக்ரூட் பண்ணணும், வாங்க நீங்க எல்லாத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், கல்வியில முன்னேறிய இடத்தில் மாநிலம் வந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட நம்ம நல்ல உயர்கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம், ஆராய்ச்சி கல்வியிலாம் வந்திருக்கோம்னா அப்ப குவாலிஃபைடான ஆட்கள் தமிழ்நாட்டிலே இருப்பாங்களே, அப்ப அவன் அதுக்குள்ளே அவங்க எடுத்துக்க வேண்டியது சார். குவாலிஃபைடுங்கிறது வேற, குவாலிட்டிங்கிறது வேற சார். குவாலிஃபைடுங்கிறது நிறைய பெருங்கூட்டத்தை குவாலிட்டியாவே சொல்றேன் நான், வெறுமனே எக்ஸாம் பாஸ் பண்ற ஸ்கில்டு லேபரா சொல்றேன். ஸ்கில்டு லேபர் சார், அதுலயும் காம்பிடன்சி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறதெல்லாம் உண்டு. சரி, இப்ப நீங்க ஒரு ஸ்கில்டு லேபரை நீங்க ரெக்ரூட் பண்றீங்க, நீங்க இப்ப 50% 75% 50% உயர் பொறுப்புகள் மேலாண்மை பதவிகள்னு வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த 50%க்கு ஒரு அவங்க இன்டர்வியூலாம் வச்சுதானே எடுக்க போறாங்க. அப்படியே எல்லாரும் வந்துருங்க நான் சொல்ல போறாங்க. யாரு குவாலிஃபைடா இருக்காங்க இல்ல மிஸ்டர் கார்த்திகேயன், நான் முதல் ரவுண்டே நான் சொன்னேன், லோக்கல் பீப்புள் உங்களுக்கு எந்த மேனேஜ்மெண்ட்டுமே லோக்கல்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டி பீப்புள் கிடைக்கிறாங்க, காம்பிடென்ட் பீப்புள் கிடைக்கிறாங்க, டெஃபினட்டா தே வில் பிரெஃபர் தி லோக்கல் பீப்புள் ஃபர்ஸ்ட். ரைட். அந்த மாதிரி இல்லாத நேரத்துல வேற யாரையா எடுத்தாங்க நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க இங்க என்ன இருக்கோ அதை தான் நீங்க வச்சு மேனேஜ் பண்ணுங்கன்னா சத்தியமா இருக்கிறவங்க ஓடிப்படுவான். இது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைக்கும். நாம் வளரணும், $5 trillion எக்கானமி, $10 trillion சொல்லிட்டு இருக்கோமே, அதெல்லாம் எங்க நடக்கும்? இந்த மாதிரிலாம் நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தும் வரமாட்டான், மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வரமாட்டான். அப்ப நீங்க என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இட் இஸ்? அப்ப நீங்க இந்த மாதிரி தான் கொண்டு போகும். வேறு சில மாநிலங்கள் இதற்கு முன்னாடி எடுத்த முயற்சிகளை சுட்டி காட்டுறாங்க. அது மகாராஷ்டிராவா இருக்கலாம், அல்லது ஹரியானாவா இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா, அதுல தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய கட்சிகளுடைய அரசுகள் நடத்தக்கூடிய மாநிலங்கள்ல தான் இது வந்திருக்குங்கிறாரு. இல்ல சார், நான் முதல்ல என்ன சொல்றேன், மிஸ்டர் ஷியாமா இருக்கட்டும் அல்லது மிஸ்டர் தமிழ்மணியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க இது சட்டப்படி சரி கான்ஸ்டியூஷன் அப்ப அத்தைக்கு மீசம் அடிக்கும் போது சித்தப்பான்னு சொல்லிக்கலாம் சார். இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் எடுப்போம் சார். இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல இந்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட முடியாது, மாற்றம் கொண்டு வரணுங்கிறார் அவரு. அது வரணும். இட் இஸ் லாங் ட்ரான் ப்ராசஸ். நடக்குமா நடக்காதான் அப்புறம் பாத்துக்கலாம். பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14 இருக்கட்டும் அல்லது 19 இருக்கட்டும் எகென்ஸ்டா தான் இருக்கின்றது. அதனால நீங்க
இதுக்குள்ள தான் இது வந்து it will endanger the economy of any state. அது கர்நாடகா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடா இருக்கட்டும் அல்லது எந்த மாநிலமா இருக்கட்டும், இது ஒரு பெரிய டேஞ்சரஸ் சிச்சுவேஷனை கொண்டு விட்டுரும். இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அப்படிங்கிறது என்னுடைய